மிகவும் இனிமையான ஒரு நற்செய்தியை நான் ஆசையுடனும் அன்புடனும் நான் உங்கள் எல்லோருக்கும் முன்பாக வாசிக்கப் போகிறேன். நீங்கள் கேட்டால் போதும். சரியா? அதுக்கு பிறகு நீங்களே சொல்லுங்கள். ஈசாய் எனும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பிச் செழிக்கும். இஸ்ரவேலின் 2வது மன்னன் தேவ மனிதன் தாவீதினுடைய தேவனோடு தொடர்பிருந்த மனிதன் தாவீதினுடைய எத்தனையோ தலைமுறைக்கு மூத்த தந்தை தான் அந்த ஈசாய் என்றவர். வடிவாக கேட்க வேண்டும். இது எழுதினவர் ஏசாயா எனும் தீர்க்கதரிசி. என்ன எழுதியிருக்கிறார் என்றாவது கேட்போம். அந்த ஈசாய் என்ற மனிதனின் அடிமரத்திலிருந்து, பிறகுதான் தெரியும் எல்லாருக்கும் அவர் என்ன எழுதியிருந்தார் என்று சொல்லி, ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும், ஆவியும் ஆலோசனையும் பெலனையும் அருளும், ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும். ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். இவ்வளவு ஒரு காரியம் தங்கி இருக்கிற ஒரு ஆவிக்குரிய ஒரு மனிதன் வரப்போறார். ஒரு மனித கடவுளை காணப்போகிறோம். இந்த பூமி ஒரு மனித கடவுளை காணப்போகுது. பிரமாண்ட சக்திகள் சேர்ந்து ஒரு அவதார புருஷனை அனுப்ப போகிறது. அவருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். ஏன் பயப்பட வேணும்? கடவுளுக்கு பயப்படுற பயம், நீதிக்கு பயப்படுற பயம் சாத்தானே அணுகப்படாது. இன்றைக்கு எல்லோரும் கேட்கிறார்களே, தேசத்தில் ஏன் இப்படி மனிதர்கள் செய்கிறார்கள், பாவம் செய்கிறார்கள்? மனிதர்கள் வாயால் சொல்ல முடியாத பாவத்தை செய்கிறார்கள், பாலியலை செய்கிறார்கள், குழந்தைகளுக்கு பிறந்த குழந்தைய கூட செய்கிறார்கள். அந்த மோசமாக இருக்கு நாடு, சொல்ல முடியவில்லை. அவர்களை அடிப்பதற்கென்று கூட்டம் எங்கேன்று காத்திருக்குது. அப்ப என்ன செய்யும்? வியாதி கூடுமா, வியாதி குறையுமா? வியாதி குறைவதற்கு இது மருந்து. வன்மத்துக்கு வன்மம், வினையை, தேசத்தின் அழிவை, பிள்ளைகளின் அழிவை இன்னும் அதிகரிக்கும். பிசாசுக்கு தேவையானது அதுதான், தீய சக்திக்கு தேவையானது அதுதான். அதை இலவசமாக கொடுத்து கொண்டே இருந்தால் அது எப்படி அழியும்? அதை அழிப்பதற்கான ஆயுதத்தை கையில் எடுக்க வேண்டும். அதுதான் அகிம்சை.